நம்ம சிவகங்கையில இளைஞர்களுக்கான வளர்ச்சி திட்டம்னா அப்படி நீங்க என்னக்கா வச்சிருக்கீங்க? இப்ப இளைஞர்கள் பாத்தீங்கன்னா பெண்கள் இளைஞர்கள் எல்லாருமே வெளி தேசங்கள் தேடி தான் போறாங்க படிச்சுட்டு. அதை தடுத்து நிறுத்துறதுக்கு நான் சிவகங்கையில பெரிய வளர்ச்சி திட்டங்களா அவர் படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரி சிவகங்கையிலேயே ஒரு நல்ல தொழிற்சாலைகள், ஸ்பேர் பார்ட்ஸ் நிறுவனங்கள்கிட்ட கேட்டு இங்கே யமஹா இந்த சுசுக்கிலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கம்பெனிகளோட ஸ்பேர் பார்ட்ஸ் இங்கே கொண்டு வரதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். அக்கா, நீங்கள் தேர்தலுக்கு நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்க. அந்த மாதிரி இடத்துலலாம் மக்கள் என்னக்கா கோரிக்கை வைக்கிறாங்க? மக்கள் என்ன, இது சிவகங்கை பின்தங்கிய மாவட்டமாக இருக்குது, ஒரு வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே கிடையாது, அதனால மக்கள் வாழ்வாதாரத்துக்கான எந்த ஒரு சோர்ஸுமே இல்லைன்னு தான் ஃபீல் பண்ணுறாங்க. அதை தடுக்கணும்னா நம்ம சிவகங்கை பகுதியில் வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் இது பின்தங்கிய மாவட்டத்திலேருந்து மேம்பட்ட மாவட்டமாக வரும். அதுக்கு தேவையான நடவடிக்கைகளை நான் தலைவர்கிட்ட சொல்லி எடுப்பேன். சிவகங்கை தொகுதியில் இந்த ஒரு விஷயத்தை நான் மாற்றி காட்டுவேன் அப்படின்னா நீங்கள் என்னக்கா நினைக்கிறீங்க? முதல்ல மக்களோட வாழ்வாதாரத்துக்கு குடிநீர் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த எங்கே போனாலும் குடிநீர் தண்ணியில மக்கள் படுற வேதனைகளை நான் கேட்டேன். இப்ப பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒவ்வொரு தொகுதியிலையும் மக்கள் சொல்ற விஷயம் முதல்ல குடிநீர் இல்லைன்னு தான். அந்த குடிநீர் திட்டங்களை கரெக்டா அந்த மக்களை கொண்டு சேர்க்க நான் நடவடிக்கை எடுப்பேன். நம்ம சிவகங்கையில இளைஞர்களுக்கான வளர்ச்சி திட்டம்னா அப்படி நீங்க என்னக்கா வச்சிருக்கீங்க? இப்ப இளைஞர்கள் பாத்தீங்கன்னா பெண்கள் இளைஞர்கள் எல்லாருமே வெளி தேசங்கள் தேடி தான் போறாங்க படிச்சுட்டு. அதை தடுத்து நிறுத்துறதுக்கு நான் சிவகங்கையில பெரிய வளர்ச்சி திட்டங்களா அவர் படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரி சிவகங்கையிலேயே ஒரு நல்ல தொழிற்சாலைகள், ஸ்பேர் பார்ட்ஸ் நிறுவனங்கள்கிட்ட கேட்டு இங்கே யமஹா இந்த சுசுக்கிலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கம்பெனிகளோட ஸ்பேர் பார்ட்ஸ் இங்கே கொண்டு வரதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். அக்கா, நீங்கள் தேர்தலுக்கு நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்க. அந்த மாதிரி இடத்துலலாம் மக்கள் என்னக்கா கோரிக்கை வைக்கிறாங்க? மக்கள் என்ன, இது சிவகங்கை பின்தங்கிய மாவட்டமாக இருக்குது, ஒரு வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே கிடையாது, அதனால மக்கள் வாழ்வாதாரத்துக்கான எந்த ஒரு சோர்ஸுமே இல்லைன்னு தான் ஃபீல் பண்ணுறாங்க. அதை தடுக்கணும்னா நம்ம சிவகங்கை பகுதியில் வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் இது பின்தங்கிய மாவட்டத்திலேருந்து மேம்பட்ட மாவட்டமாக வரும். அதுக்கு தேவையான நடவடிக்கைகளை நான் தலைவர்கிட்ட சொல்லி எடுப்பேன். சிவகங்கை தொகுதியில் இந்த ஒரு விஷயத்தை நான் மாற்றி காட்டுவேன் அப்படின்னா நீங்கள் என்னக்கா நினைக்கிறீங்க? முதல்ல மக்களோட வாழ்வாதாரத்துக்கு குடிநீர் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த எங்கே போனாலும் குடிநீர் தண்ணியில மக்கள் படுற வேதனைகளை நான் கேட்டேன். இப்ப பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒவ்வொரு தொகுதியிலையும் மக்கள் சொல்ற விஷயம் முதல்ல குடிநீர் இல்லைன்னு தான். அந்த குடிநீர் திட்டங்களை கரெக்டா அந்த மக்களை கொண்டு சேர்க்க நான் நடவடிக்கை எடுப்பேன்.